எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, இந்த சந்தியாவை காணுமே. எங்க போயிருப்பா? இங்க பாருடா, நம்ம ஆள் சந்தியா என்ன போய்கிட்டு இருக்கா? கும்பிட போன தேவன் குறுக்க வந்த மாதிரி நம்ம சந்தியா நம்ம கண்ணு முன்னாடியே நிக்காத. ஓ காட், இது தெரியாம நான் தேடி தெளிஞ்சிருக்கேனே. இவ வேற நம்ம மேல கோவத்துல போனை கட் பண்ணா. இவளை எப்படி கூப்பிட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம்? ம். ஏ பொண்டாட்டி சந்தியா. எவன் இது ஆஸ்பத்திரியில நம்மள பொண்டாட்டின்னு கூப்பிடுறது? இவனா? இவன் எப்படி இங்க வந்தா? நம்ம இங்க இருக்கிறது இவனுக்கு நம்ம சொல்லலையே, எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு? நம்ம இவன் மேல கோவத்துல எல்லாம் இருக்கோம். இவன்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. இவன் பாக்குறதுக்குள்ள நம்ம தெரியாத மாதிரி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சுத்தி நம்ம குடும்பத்து ஆளுக்கு இருக்காங்க. இப்போ பேசுனா சரியா மாட்டிக்கிடுவோம். தெரியாத மாதிரியே நவுன்ற வேண்டியதான். ஏ சந்தியா, ஏ லூசு சந்தியா, பாரா எவ்வளவு திமுறா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா பாரு. இந்த திமிரு தாண்டி எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதாண்டி உன் பின்னாடியே எனக்கு இழுத்துக்கிட்டே வருது. நீ கத்திக்கிட்டே இருடா. இவங்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே. எப்படி போறது? எங்க போகலாம்? லிஃப்ட் மேல போகுது, லிஃப்ட்ல ஏறிட வேண்டியதான். நீ கீழே கத்திட்டு கடை. இவன் வேற பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். லிஃப்ட் வேற ஓபன் ஆக போகுது, உள்ள ஓடிட வேண்டியதான். நம்ம வேற இவ பின்னாடி போறத அண்ணன் கேமராவில் பார்த்தா அண்ணன் ஏதாச்சும் நினைப்பானோ? சரி, அவனை ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். இவளை ஃபர்ஸ்ட் நம்ம வழிக்கு கொண்டு வருவோம். ஏ சந்தியா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா போரு. கையில மாட்டினான்னு வச்சுக்க, என்ன செய்ய போறோம்? பிடிச்சு ஒரு முத்தம் தந்துருவேன். நல்ல வேலை லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டோம். அந்த பொறுக்கிய வேற காணும். எப்படி சுத்துறான் பாரு பின்னாடியே. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பொறுக்கி மாதிரி பின்னாடியே வாரான். ஏண்டி, என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ லிஃப்ட்டுக்குள்ள போறியா? வசமா என்கிட்ட மாட்டினாடி, இந்த உள்ள வாரேன். என்ன பொண்டாட்டி, எப்படி இருக்கீங்க? பொறுக்கி, நீ ஏன்டா உள்ள வந்தா? நான் வந்து அரை மணி நேரம் ஆகிட்டு வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? நான் கூப்பிட கூப்பிட என்னை பார்க்காத மாதிரி ஓடியா வரா. இப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டியா? ஏய், எனக்கு பயமா இருக்குடா, நீ வெளியே போடா. அதெல்லாம் நான் எங்கேயுமே போக முடியாதுமா. லிஃப்ட் மேலே போய்கிட்டு இருக்கு. நமக்காகலாம் எங்கேயும் நிற்காது. அது எங்க நிற்கோ அங்கதான் நம்ம ரெண்டு பேரும் இறங்க முடியும். அதுக்கு 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 நீ என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவேனா? என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ யாரும் நம்மளை கேட்க போறது இல்லை. நீ நானும் மட்டும்தான் அங்கே இருக்கோம். என்னெல்லாம் பண்ண வேணி காமிக்கட்டுமா? ஏ பொறுக்கி, என் பக்கத்துல வராதடா, எனக்கு பயமா இருக்கு. ஏ சந்தியா, நீ வராத வராதன்னு சொல்றது எனக்கு கிட்ட வாவான்னு கூப்பிட்ட மாதிரியே இருக்குடி. இந்த வாரேன்டி மாமா. டேய், கிட்ட வராதடா, அங்க யாரும் இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கிட்ட வராதடா. ஏ சந்தியா, இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் நமக்கு கிடைக்காதுடி. உன் கண்ணை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்குடி. இந்த நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியாக இருந்து இந்த மாதிரி ரொமாட்டிக்லாம் பண்ண இடம் கிடைக்காதுடி. மாமா, என்ன சொல்ற? ஏ, உன் கண்ணை பார்த்தாலே அப்படியே ஒரு பாட்டில் பீரை அப்படி ராவா அடிச்சு கிக்கு ஏறின மாதிரி இருக்குடி. அவ்வளோ ஒரு கரம் கடிக்குதுடி உன் கண்ணு. டேய், இப்படிலாம் பேசாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, வெக்கமா இருக்கு. ஏய், ஒரே ஒரு கிஸ்டி, ஒரே ஒரு கிஸ் பண்ணுடி. டேய் டேய், அது இப்போ வேண்டாம்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுனாலும் தரேன்டா, இப்போ வேண்டாம்டா. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் பொண்டாட்டிடி. ஆனால் இப்போ என் காதலடி. ஒரே ஒரு முத்தண்டி. போதும். ஒரே ஒரு முத்தம் தாண்டா தருவேன், வேற எதுவுமே தர மாட்டேனடா. என் பொண்டாட்டி, நான் எதோ நினச்சி வந்தேன்டி. நீ ஒரு முத்தம் மட்டும்தான் தாரா. சரி, இப்போதைக்கு இது மாமாவுக்கு போதும். பிறகு பிறகு பார்த்துக்கலாம். என்ன? ஓகே. போதுமாடா உனக்கு? ஏய் சந்தியா, பரவாயில்லடி. ஒரு முத்தம் கேட்டால் ரெண்டு முத்தம் தந்துட்டியே. நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன். இப்போதைக்கு எனக்கு போதுண்டி. இது எனக்கு கிக்காக இருக்குது.
லிஃப்ட் வேற பாதியிலே ஸ்டக்காய் நின்னுட்டான். அப்படியா? உள்ள யாரும் ஆள் இருக்காங்களா? ஐயோ பாவம், உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, மூச்சு வேற முட்டுமே. கேட்டேன், ஏதோ ஒரு காதல் ஜோடி தான் உள்ள மாட்டிக்கிட்டான். ஐயோ காதல் ஜோடியா? அவங்களுக்கு என்னப்பா, அவங்களுக்கு லிஃப்ட் நின்னாலும் போனாலும் கவலையே கிடையாது. உள்ள இருக்கிறதே மறந்துலாம் இருப்பாவே. நம்ம தான் லிஃப்ட்டுக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்னம்மா லிஃப்ட் முன்ன கூட்டமா இருக்கு, லிஃப்ட் ஒர்க் ஆகலையா? ஐயா லிஃப்ட் ஒர்க் ஆகலையா ஐயா? லிஃப்ட் பாதிலே நின்று போச்சான். உள்ள ஒரு ஜோடி மாட்டிக்கிட்டு அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல ஐயா. இது ஜோடியா? ஐயோ பாவமே, யாருன்னு தெரியலையே. என்ன பாவம்னா, இப்பதான் பிள்ளைங்க பார்க்கு பீச்சு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்குங்க. பார்த்தா இப்ப லிஃப்ட்டுக்குள்ளேயே நிக்குதுங்க. இதுல என்ன பாவம் இருக்கு? இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் சரியே இல்லைண்ணா. ஆமா ஆமா, நானும் அதான் சொல்றேன். உங்களுக்கு காதலிக்கு இடமே இல்லையாங்கோ, லிஃப்ட்டுக்குள்ளதான் ஏறி காதலிக்கணுமாங்கோ. எவ்வளவு இடம் தெருவழியே இருக்கு, அங்க போக வேண்டியதானே. நம்மள மாதிரி மக்களுக்காக தானே கஷ்டப்பட்டு மேலே ஏற முடியாது, லிஃப்ட் போட்டிருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியில. இதுங்க இங்கேயும் வந்து இப்படியே இருந்துகிட்டு இருந்தா நம்ம பாடலாம் திண்டாட்டமா ஆகி போயிருக்கு. இதுகள் தப்பு கிடையாது, இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் தப்பு. பிள்ளைகள வழக்கம் வச்சுலே சொல்லி வளர்க்கணும். தருதலை மாதிரி விட்டா அதுக்கு இப்படிதான் அங்கங்க நின்று ஜோடி ஜோடியா நிற்கும். அப்புறம் யாரை சொல்றது குறை? யார் பெற்ற பிள்ளைங்க உள்ள இருக்கோ இதுங்க என்ன பேச்சு பேசுதுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுதுங்க இதுங்க. லிஃப்ட் ஆன் ஆயிட்டு பர்மி, லிஃப்ட் கீழே தான் வருது. உள்ள எந்த ஜோடி இருக்குன்னு பாப்போம். இந்த பாரு சித்ரா, லிஃப்ட் நின்னு இதுங்களுக்கு கண்ணு முன்னு தெரியாம கெட்டி பிடிச்சிட்டு நிக்குதுங்க. கருமம் இத பார்க்கணும், நம்ம தலையெல்லாம் எழுதிரு பாரு, எப்படி நிக்குதுங்க பாரு, பார்க்க சகிக்கல. பார்க்க ரெண்டு நல்லதா இருக்கு, ஏன் லிஃப்ட்ல எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க? வேற எங்கேயாச்சும் போக வேண்டியதானே இதுங்க ரெண்டும். யாரை இப்படி திட்டுறாங்க? யாரா இருக்கும்? நம்மளும் போய் யாருன்னு பாப்போம். இது யாரு? நம்ம பொண்ணு சந்தியாவா?